வணக்கம் அன்பு நண்பர்களே. இதுவரை வீடியோவில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுக்க போனால் சென்னைக்கு வரல. இந்த வீடியோவில் சென்னை சென்ட்ரல் சென்னை மத்திய சென்னையினுடைய வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ மத்திய சென்னை இதில் யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னா இந்த தொகுதியில் இந்த ஜாதகம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3மே முக்கியமான கேண்டிடேட்டு. ஸோ மேக்ஸிமம் எல்லா ஜாதகமும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு தயாநிதி மாறன். ஸோ நான் சன் டிவியில் 2 வருஷம் வேலை செஞ்சேன், ஆதித்யா டிவியில். ஸோ எங்கள் முதலாளி மாதிரி வச்சுக்கலாம். பட் அவருக்கு முதலாளி வந்து இவர் கலாநிதி மாறன் சார் தான், அவருடைய பிரதர் இவர். ஸோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எக்ஸ்எம்எல்ஏ பார்த்தசாரதி, நீங்கள் தெரியும். கடைசியாக அவரை வந்து நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு எம்எல்ஏ அதிருப்தி எம்எல்ஏவாக மாறினாங்க. எல்லாம் யாருன்னே தெரியாதவன கேப்டன் வந்து வாய்ப்பு கொடுத்து எம்எல்ஏ இருக்காரு. அவங்களாம் அதிருப்தி எம்எல்ஏ ஆனாங்க. இப்பெல்லாம் அவங்க யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஒரு 2 பேர் தவிர மீதிலாம். ஸோ ஆனால் அவருக்கு சாகரதுக்கும் கூட விசுவாசமாக இருந்தார் அவர். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு வினோஜ் பி செல்வம் அவர்கள் நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கார்த்திகேயன். ஸோ ஆகிய 4 பேர் இடையே போட்டி. இதில் யாரோட ஜாதகத்தெல்லாம் நான் கலெக்ட் பண்ணேன் அப்படின்னா தயாநிதி மாறன் சார், வினோஜ் சார், பார்த்தசாரி சார், இது 3 பேர் ஜாதகம் இருக்கு. ஸோ 3 பேருமே ஒரு பாப்புலர் ஃபிகர்ன்றதுனால எல்லாருடைய டேட்டா மட்டும் கிடைச்சிது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தயாநிதி மாறன் சார் பார்ப்போம். அவர் வந்து அவருடைய டேட்டா பர்த் 5/12/1966 3 மணி 15 நிமிடம் கும்பகோணத்தில் அவர் பிறந்திருக்காரு. ஸோ அவருடைய ஜாதகம் பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம், சிம்ம ராசி, மேஷ லக்னம். ஸோ இவருடைய ஜாதகத்தில் பலமையான கிரகங்கள் இவர் ராசி கிரகம் கொண்டுருவோம். ஸோ இவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலமான கிரகங்கள் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது இவருடைய ஜாதகத்துல லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல குரு உச்சம். ஸோ அது ஒரு பலமான கிரகம். லக்னத்துக்கு 11ல சனி பகவான் மூலத்திரியோணம், அது ஒரு பலமான கிரகம். 3ஆம் மாதம் சிம்மராசி இவர் ஜெயமணிக்கும் இந்த இதுல இருந்து. ஸோ இவருடைய ஜாதகம் பார்த்தோம்னா லக்னத்துல ராகு பகவான், லக்னத்துக்கு 11ல சனி பகவான். ஸோ லக்னத்துக்கு 5ல வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன், லக்னத்துக்கு 4ல குரு வந்து இவருக்கு உச்சம். ஸோ இவருடைய ஜாதகத்துல குரு பகவான் உச்சம். லக்னத்திற்கு 7ல புதன் கேது, லக்னத்திற்கு 8ல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கரன் அமைப்பு இருக்கு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தி வைப்போம். இவருடைய ஜாதகத்துல 4 கிரகம் பலம், குரு பகவான், சனி பகவான், புதன், செவ்வாய். ஸோ இவருடைய ஜாதகத்துல பாருங்க ஸ்டார்ட் இங்க பாருங்க. இவர் 2004ல இருந்து 2007 வரைக்கும் 2004ல இருந்து 2007 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2004ல இருந்து 2007 ராகு திசையில புதன் புத்தி. இவருக்கு புதன் பலம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இவருடைய ஜாதகத்துல புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய ஜாதகத்துல புதன் வந்து பலமா இருக்கு. புதன் வந்து லக்னத்திற்கு விசாக நட்சத்திரத்துல குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு. குரு உச்சம் அடைஞ்சிருக்கு. ஸோ அப்போ வந்து முதையா டெக்ஸ்டைல் ஐடி மற்றும் டெக்ஸ்டைல் மினிஸ்டர் ஆகிறாரு. திரும்ப 2009 நீங்க பாருங்க சுக்கரன் இவருக்கு பலம். சுக்கரன் லக்னத்துக்கு 8ல மறைஞ்சிருந்தாலும் சுக்கரன் வந்து செவ்வாய் கேட்ட நட்சத்திரத்துல இருக்கு, புதனோட நட்சத்திரத்துல இருக்காரு. புதன் வந்து விசாக நட்சத்திரம், குருவோட நட்சத்திரத்தில் இருக்காரு. ஸோ குரு இங்க உச்சமா இருக்காங்க. ஸோ இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா 2009ல இருந்து 11 வரைக்கும் மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல் இருக்காரு. 2 மினிஸ்டரா இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து 2004, 9 இது எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ 2024 வெற்றி பெறுவாரான்னு பார்க்கும்பொழுது இவருக்கு இப்ப குரு திசையில சுக்கர புத்தி நடக்குது. ஏற்கனவே சுக்கரன்ல ஜெயிச்சிருக்காரு. 2009ல சுக்கர புத்தியில ஜெயிச்சிருக்காரு. இப்ப மீண்டும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காருன்னா பலமா இருக்கு. ஸோ இன்னொருத்தர் பார்த்தசாரதி சார் ஜாதகம். அவரு 18 பிப்ரவரி 1965 காலை 10:40 சென்னையில பிறந்திருக்காரு. அவருடைய ஜாதகம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ பார்த்தசாரி சார் உத்தர நட்சத்திரம், கன்னியா ராசி, ஸோ மேஷ லக்னம். ஸோ இவருடைய ஜாதகத்துல ராசி கட்டத்துக்குவாங்க. ஸோ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஏற்கனவே 2011ல இருந்து 14 ஒரு முறை எம்எல்ஏவா இருந்தாரு. ஸோ லக்னத்தில் குரு திக்பலம், லக்னத்துக்கு 10ல சுக்கரன், லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல புதன் பலம். அதே மாதிரி சனியும் புதன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கு. செவ்வாய் வந்து சூரியனோட நட்சத்திரத்துல இருக்காரு. ஸோ இந்த ஜாதகம் ஓகே. ஸோ இப்ப தசா புத்தியில இவருக்கு சப்போர்ட் இருக்கான்னு பார்த்தா 2024 தசா புத்திக்கு வாங்க. எலெக்ஷன் டைம்ல இவருக்கு ஒரே கிரகம் தான் பலம். அது பாருங்க 2024ல வருதான்னு பார்த்தா சுக்கரன் தான் வருது. அவருக்கு பலம் வந்து புதனும் சுக்கரன் தான் பலம். ஸோ இந்த ஜாதகத்துல புதன் குரு தான் பலம், இங்க சுக்கரன் வராது. அடுத்து வினோத் சார் 7/7/1986 சென்னையில பிறந்திருக்காரு. அவருடைய ஜாதகம் வினோத் சாரோட ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் நட்சத்திரம்,
மூன்றாம் பாதம் மிதுன ராசி மீன லக்னம். இவருடைய தசாபுத்தி இவருடைய ஜாதகத்துக்கு பார்ப்போம். ஸோ இவர் கண்டிப்பா எதிர்காலத்துல ஒரு பெரிய இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸோ ஒரு பெரிய லெவல்ல பொசிஷன் வரதுக்கான அமைப்பு இருக்கு. ஏன்னா இவரோட ஜாதகம் பிந்தைய ஜாதகம் 40 வயசுக்கு மேலதான் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ இவருக்கு ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் 30 ஸோ 86 96 2000 2016 ஸோ 40 வயசு ஆக போகுது. ஸோ 40+ இவருக்கு நல்ல ஒரு ரெகக்னைசேஷன் உண்டு. இவருக்கு நடக்கிற தசா புத்தி பார்க்கும்போது இவரோட ஜாதகத்துல இவருக்கு நடக்கிற தசா புத்தி பாத்தீங்கன்னா 2024 சனி தசையில குரு புத்தி நடக்குது. இவருக்கு குரு அவ்வளவு பலமா இல்லை. ஸோ 3 பேர் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணதுல தேர்தல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு தான் உண்டு. ஏன்னா ஒரு ஜாதகத்துல 4 கிரகம் பலம், அந்த 4 கிரகமே தான் திசையாவும் புத்தியாவும் வருது. கோச்சாரத்திலேயே இவரோட ஜாதகத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. 2 கிரகத்தோட குரு பகவான், ஏன்னா இப்ப குரு வந்து ரிஷபத்தில் இருக்காரு, எலெக்ஷன் டைம்ல மேஷத்துல இருந்தார். அப்ப மேஷத்தோட 2 கிரகம் தொடர்பு கொள்றார். ஸோ அதனால திரு தயாநிதி மாறன் அவர்கள் எங்களுடைய பழைய ஓனருடைய பிரதர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு கம்ஃபர்டான வின் பண்ணுவார் அப்படின்றது தான் நம்மளுடைய ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தினுடைய கணிப்பாக இருக்கிறது. ஸோ தயாநிதி மாறன் அவர்கள் வெற்றி. ஸோ இந்த வீடியோவை முதல் முறையாக யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எந்த கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் சரி, உங்க ஜாதகம் அரசியலுக்கு ஏற்ற ஜாதகமா, நீங்க கவுன்சிலர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, எம்எல்ஏ அளவுக்கு உங்க ஜாதகம் பலமா இருக்கான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட என்கிட்ட இருக்கிற ஏகப்பட்ட ஜாதகத்தோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு உங்கள் ஜாதகம் அரசியலுக்கு ஏற்றதா அப்படின்ற மாதிரி ஒரு சீரியஸ் ஆகஸ்ட்ல போடுறேன். அதை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். விஜய் அவர்களுடைய அரசியல் என்ட்ரி பத்தி ஆகஸ்ட்ல வீடியோ போடுறேன், அதையும் பாருங்க. இது ரெண்டும் பார்க்கணும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.